பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். குமார் அழுதுகிட்டே சக்திவேல் கிட்ட நடந்தது எல்லாமே மாத்தி சொல்றாங்க. ஏன்னா முத்துவேல தள்ளினது குமார் தான். ஆனா சக்திவேல் கிட்ட கதிர் தள்ளி விட்டதா போய் சொல்றாங்க. அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே பயங்கரமா டிராமா பண்றாங்க. இதை கேட்ட சக்திவேல் கன்னத்திலே குமாருக்கு பலர் பலர்னு விடுறாங்க. ஏண்டா அவன் தள்ளி விட்டு இருக்கான், அண்ணன் கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கு, அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருந்தியாடா சொல்லுடன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கன்னத்திலே பலான்னு ஒண்ணு விடுறாங்க. உடனே சக்திவேல் கிட்ட குமாரு, அப்பா அவன் கொலை வெறியில இருந்தாப்பா, எனக்கு போறதுக்கே பயமா இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி எல்லாமே கதையை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. வாடா போகலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து சக்திவேல் குமாரையும் கூட்டிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போனதுமே உடனே ராஜிக்கு பதட்டம் ஆயிடுது. என்னாச்சு அப்பத்தா என்னாச்சுன்னு சொல்றாங்க. உன் அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றாங்க, வேற எதுவுமே சொல்றது இல்ல. எல்லாருமே கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கதிரை காட்டுறாங்க. கதிர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு ஆல்ரெடி இஷ்யூ இருக்கு. அவருக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். செகண்ட் ஸ்டேஜுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ தலையில் அடிபட்டிருக்கு. அவர் எப்படி கீழே விழுந்தாரு, தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லி கதிர் சொல்லிட்டு வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஸோ யார் கேட்டாலும் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் கதிருக்கு ஒரு மாதிரி அவ்வளோ வருத்தமாக இருக்கு. அடுத்ததான் நம்ம ராஜி ஒரு பக்கம் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. கோமதிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கோமதி கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோவில் சுத்திட்டு வரும்போது அங்க சரவணனும் அஞ்சலி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கோமதி பார்த்துட்டு, இந்த சரவணன் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டானா, அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் அவனுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ராஜி போன் பண்ண, இவ வேற என்னடி ஆச்சு, எதுக்காகவே போன் பண்ற, கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அத்தை அப்பாக்கு எதுவும் உடம்பு முடியல போல, எல்லாரும் அவசரமா கிளம்பி போயிருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை, வாங்கத்தன்னு சொன்னதும் சரி சரி வீதி வரேன்னு சொல்லிட்டு சரவணா உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு சக்திவேலோட ஃபேமிலி மொத்தமும் வர்றாங்க. பேரை பார்த்ததுமே சக்திவேல் கண்ணத்திலே பலர் பலர்னு ஒண்ணு விடுறாங்க. என் அண்ணன் கிட்ட தலைப்பாடு அடிச்சுக்கிட்ட, இந்த நாய் கூட சேராதுன்னு சொல்லிட்டு கடைசியில என் அண்ணனை இப்படி பண்ணிட்டியே, என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கண்டு குணமா வெட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன கதிர் சொல்ல வராங்கன்றது தெரியாமே இருக்காங்க. முதல்ல குமார கேளுங்க, என்ன நடந்ததுன்னு குமாருக்கு தெரியும் சொல்றாங்க. உடனே குமாரு, டேய் நீ தன்னடா தள்ளிவிட்ட என் பெரிய பவ, என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு குமாரு மாத்தி சொன்னதும் கதிருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம கதிர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சக்திவேலா கதிரை கண்டபடி அடிச்சுட்டே இருக்காங்க. இங்க பாருடா, அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கண்டிப்பா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், அவ்வளவுதான்டா உனக்கு, அவ்வளவுதான் உனக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் எவ்வளவு தடுத்தாலுமே சக்திவேலுக்கு ஆத்திரமே அடங்குறதுல இன்க்ளூடிங் கதிர்ன்றதோ கதிரக்கா சம்மாட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை கதிர் இந்த தப்பு செய்யலன்றத கதிரோ இல்ல முத்துவேலோ நிரூபிச்சுட்டாங்கன்னா அப்ப சக்திவேல் என்ன செய்ய போறாங்க, குமாருக்கு என்ன தண்டனை சக்திவேல் கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.